மட்டன் கிரேவி. மட்டன் வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டு சுத்தமாக கழுவிக்கோங்க. மட்டன் வந்துட்டு குக்கரில் முங்குற அளவு தண்ணி ஊற்றி ஒரு 4-5 விசில் விட்டுக்குங்க. நல்லா விசில் போனதுக்கப்புறமா குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கடாயில் பார்த்திங்கன்னா 4-5 டேபிள் ஸ்பூனு கடலை எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சூடாயிருச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கட் பண்ண வேண்டாம், அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் அதிகமாக தண்ணி இல்லாமல் அரைச்சி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதிலே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போதே பட்டை கிராம்பு ஏலக்காய் மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்குங்க. நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கணுங்க. ஒரு 3 தக்காளி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தாளிப்பில் பச்சை வாடை போகணுங்க தக்காளியோடது. அதிலே பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூனு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூனு கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூனு பெப்பர் தூள், 1/2 டேபிள் ஸ்பூனு மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு சால்ட்டு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலந்து விட்டுருங்க கரண்டியில். இப்போ வேக வச்ச மட்டனை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவில் ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். மட்டனு மசாலா கூட சேர்ந்து 2 டேபிள் ஸ்பூனு கெட்டி தயிர் இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4 இலை புதினா தழை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மட்டனில் மட்டன் வேக வச்ச தண்ணி இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கிரேவி தேவையான அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிரேவியில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஃபைனலாக மல்லித்தழை கட் பண்ணி போட்டுக்குங்க.